பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பாய். இதை நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லவா? நீ அதை மறந்து போனது என்ன என்று மார்த்தாளுக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். விசுவாசத்தில் நான் தளர்ந்து போகும்போது, விசுவாசத்தில் நான் பலவீனம் அடையும் போது நம்மை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல, நெறிந்த நாளை முறிக்கிறவர் அல்ல, மங்கி எரிகிற திரியை அவிக்கிறவர் அல்ல. நம்முடைய பலவீனங்களை அறிந்த தேவன் நம்மை உற்சாகப்படுத்தி விசுவாசத்தில் வளரும்படியாகவே செய்கிறார். மார்த்தாள் விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் உன் சகோதரனை நீ உயிரோடு காண்பாய், தேவ மகிமையை காண்பாய் என்று உனக்கு நான் சொல்லவில்லையா என்றார். அருமையானவர்களே, இந்த நாளில் நம்முடைய விசுவாசம் பலமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நிமித்தமாக நமக்கு சந்தேகங்கள் வருமானால் கர்த்தர் சந்தேகத்தை நீக்கி நம்மை பலப்படுத்தவே விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் கடல் கொந்தளிப்பை அலைகளை பார்த்து கடல் மேல் நடந்து வந்த பேதுரு அமிழத் தொடங்கினான். விசுவாசத்தில் ஆரம்பித்தவன் சந்தேகத்தில் மூழ்கி போகிற நேரம் இப்போது அவனை விட்டுவிடவில்லை. என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, வியாதி சுகமாகும் என்று ஜெபம் பண்ணினாய். வியாதி கடுமையாக இருக்கும் பொழுது கர்த்தர் கைவிட்டார் என்று சந்தேகப்படுகிறாய். சரீரத்தில் பிரச்சனை வந்தவுடனே சந்தேகப்படுகிறாய். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை எழுந்தவுடனே திருமண நாளே தவறு, திருமணம் செய்து கொண்டதே தவறு என்ற ஆரம்பத்தை சந்தேகப்படுகிறாய். என் அருமையான தேவ பிள்ளையே, சந்தேகப்படாதே. சந்தேகப்படுவதனாலே தேவனை தள்ளிவிட மாட்டார். ஆனால் சந்தேகத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பது தேவ சித்தம். கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கிற பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அற்ப விசுவாசியே, நீ ஏன் சந்தேகப்பட்டாய் என்று பேதுருவுடைய கரத்தை பிடித்து தூங்கினார். இந்த நாளிலே தேவ வல்லமையை, தேவ மகத்துவத்தை, தேவ வார்த்தையை நீ சந்தேகப்பட்டால் அது அன்பின் கரம் உன்னை மறுபடியும் தூக்கி எடுக்க ஆயத்தமாக இருக்கிறது. இந்த வேளையில் உங்கள் பிரச்சனையை குறித்து எதிரடையாக எண்ணுகிறீர்களா? என் மகனுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும், என் மகன் பிரச்சனை இப்படித்தான் இருக்கும். இல்லை மகளே, உன்னை தூக்கி எடுக்கிற கர்த்தர் வந்திருக்கிறார். உன்னை சந்தேகத்திலிருந்து தூக்கி எடுக்கிற அன்பின் கரம் இந்த காலை வேளையிலே உன்னை சந்திக்கிறது. நீ அவநம்பிக்கையிலே மூழ்கி போவது தேவனுக்கு பிரியமல்ல. நீ விசுவாசத்தில் வளர வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, வேத சரித்திரத்திலிருந்து ஒரு சம்பவத்தை பார்ப்போம். சகரியா தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். சகரியாவை எலிசபெத்தும் தெய்வ சமூகத்தில் வைத்து ஒரு மன்றாட்டு, எனக்கு ஒரு ஆண் மகனை தாரும், எனக்கு ஒரு ஆண் மகனை தாரும் என்று. காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு நாள் அவன் ஊழியத்துக்கு வரும் பொழுது
தேவதூதன் தோன்றி அவனுக்கு சொல்லுகிறான். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 13 வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. காலங்கள் கடந்து போவதனாலே தேவன் ஜெபத்தை மறக்கிறவர் அல்ல. மாதங்கள் வருடங்கள் கடந்து கொண்டே போவதனாலே உன் ஜெபம் பரலோகத்தினாலே மறக்கப்படவில்லை. நீ ஏறெடுத்த ஜெபம் தெய்வ சமூகத்தில் இருக்கிறது. ஏற்ற வேளையிலே கர்த்தர் பதில் தருவார். இங்கு அவருக்கு பதில் வருகிற நாள் வருகிறது. உன் ஜெபத்தை கேட்டேன், உன் வேண்டுதலை கேட்டேன், உனக்கு ஒரு மகனை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனே சகரியா சொல்லுகிறான் 18 வசனம். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றார். ஜெபம் பண்ணும்போதும் கிழவன் தான், ஊழியர் செய்ய வரும்போதும் அவன் கிழவனாகத்தான் இருந்தான். ஆனா பதில் வரும்போது தன் பலவீனத்தை எண்ணுகிறான். ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமையை எண்ணினான். ஜெபத்துக்கு பதில் வரும்போது தன் பலவீனத்தை எண்ணுகிறான். என்னை கேட்கும் என் அருமையான சகோதரனே சகோதரியே, உன் பலவீனத்தை எண்ணாதே, கர்த்தருடைய வல்லமையை எண்ணு. தேவனுடைய வார்த்தையை எண்ணிப்பார். நான் உனக்கு ஒரு மகனை தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். அவனுக்கு யோவான் என்று பெயரிடு என்று சொல்லி இருக்கிறார். இத்தனையும் சொல்லியும் அவன் சொல்கிறான், எனக்கு வயது, நான் கிழவன் என்று சொன்னான். பேசும்போது கொஞ்சம் நாகரீகமாய் பேசுகிறான். நான் ஒரு கிழவன், என் மனைவி கிழவி என்று சொல்லல. ரொம்ப நாகரீகமாக என்ன சொல்லிட்டான், வயதானவள். எனக்கு கிழவின்னு சொல்லி அதனால ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக. என் அருமையான சகோதரனே சகோதரியே, அவன் விசுவாசியாமல் போனால் அவனுக்கு தண்டனை கொடுத்தார் கர்த்தர். ஏனென்றால் ஊழியக்காரன், தேவனோடு வளர்ந்தவன். புதிதான விசுவாசிகள் பலவீனம் அடையலாம். 30 வருடம் 40 வருடம் சபையில் இருந்த நீ சந்தேகப்படலாமா? நீ தேவனுடைய வார்த்தைக்கு தூரமாய் நடக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படக்கூடாது. அருமையானவர்களே, ஆகையினால் கர்த்தர் சொல்லுகிறார், 20 வசனத்தை வாசியுங்கள். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்க மட்டும் நீ பேசாமல் ஊமையாய் இருப்பாய் என்றார். ஒரு தண்டனை. கர்த்தருடைய வார்த்தையை அவன் விசுவாசியாதபடியினாலே தண்டித்தார். பேதுருவை கர்த்தர் மன்னித்தார். அவன் புதிதாக ஊழியத்துக்கு வருகிறான். சகரியா ஊழியத்தில் பழகினவன். ஒரு விசுவாசி தடுமாறுவது ஒரு ஊழியக்காரன் தடுமாறக்கூடாது. ஒரு விசுவாசி சந்தேகப்படலாம், ஊழியக்காரன் சந்தேகப்படக்கூடாது. ஆகையினால் நாம் வளர்ந்து தேவனுக்குள்ளாக விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும். இப்போது நாம் எல்லாருக்கும் தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். விசுவாசிப்பதற்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 12 வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இப்போது எது பெரிய கிரியை என்று தர்க்கத்துக்கு நான் போகவில்லை. ஆண்டவர் சுகமாக்குகிறார், நாமும் சுகமாக்க முடியும். ஆண்டவர் வல்லமைகளை செய்கிறார், அவருடைய உதவியினாலே நாமும் செய்ய முடியும். இதுதான் தேவன் நமக்கு தருகிற பாடம். யார் செய்வார்கள்? விசுவாசிக்கிறவர்கள். என்னில் விசுவாசமாக இருக்கிறவர்கள் நான் செய்கிற அனைத்து காரியங்களும் செய்வார்கள். நான் மரித்தோரை எழுப்பினது போல எழுப்புவார்கள். நான் சுகப்படுத்துவது போல சுகப்படுத்துவார்கள். இப்படி கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அருமையானவர்களே, நல்ல வாக்குத்தத்தம்.
நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் வியாதிகள் சுகமாகும். நீங்கள் விசுவாசித்தால் அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் விசுவாசித்தால் சப்பாடி நடப்பான். ஆனால் உண்மையில் இப்படி நடப்பதில்லை. இதுதான் பிரச்சனை. இன்றைக்கு அப்படி நடப்பதில்லை. என் அருமையான சகோதரனே, எந்த சப்பானி வேலூரில் எழுந்து நடந்தான்? பிரமிக்குரனுடைய கண் எங்கே திறக்கப்பட்டது? போலியோ வியாதியினாலே உள்ளவர் எங்கு சுகமானான்? மரித்து போன யாரை எழுப்பி காட்டினார்கள்? எழுப்பினோம். ஏழ்மையான சபையை இவைகளில் நடக்கவில்லை. அப்படியானால் இந்த வசனம் இந்த நாளைக்கு ஒத்து வராது. இது அந்த காலத்துக்கு எழுதப்பட்டது இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அப்படியானால் வார்த்தையில் பிரச்சனை இல்லை, இயேசுவிடத்தில் பிரச்சனை இல்லை, நம்மிடத்தில் தான் பிரச்சனை. அற்புதம் நடக்காததுக்கு காரணம் இயேசு அல்ல. அற்புதம் நடக்காததுக்கு காரணம் இயேசுடைய வார்த்தை அல்ல. அற்புதம் நடக்காத காரணம் நாம் தான். அப்படி என்ன தவறு செய்கிறோம்? முதலாவது, we lack God's passion. கடவுளுக்கு, இயேசுவுக்கு நாம் எல்லாரும் சுகமடைய வேண்டும் என்று பெரிய வாஞ்சை, ஒரு பெரிய விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த விருப்பத்தோடு தான் அவர் கரத்தை நீட்டுகிறார். இயேசுவுக்கு பெரிய வாஞ்சை, நாம் எல்லாரும் சுகமடைய வேண்டும் என்று. அருமையானவர்களே, அது என்ன வாஞ்சை? நாம் சுகம் அடைவதனாலே பிதாவினுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். எல்லாரும் நம் வீட்டிலே ஒரு சுகம் கிடைக்குமானால், நம் வீட்டிலே ஒரு வெற்றி வருமானால், அக்கம் பக்கத்தில் உள்ள ஜனங்கள் ஓடி வந்து நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எத்தனை பெரியவர் என்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த நோக்கத்தோடு நான் ஜெபம் பண்ணுகிறோமா? அல்லது என் சரீரம் சுகமடைய வேண்டும் என்பதற்காக ஜெபம் பண்ணுகிறோமா? நம்முடைய வசதிக்காக, நம்முடைய சௌகரியத்திற்காக, நம்முடைய சுகத்திற்காக மாத்திரம் அல்ல, தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஓடி வந்து அவன் நாமத்தை மகிமை செலுத்த வேண்டும். இந்த காரியத்திற்காகத்தான் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இதற்காகத்தான் நாம் அற்புதத்தை தேடுகிறோம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். ஒரு அற்புதம் நடந்தது. இயேசு மீது விசுவாசம் வைத்தார்கள். நம் வீட்டில் ஜுரம் நீங்கி போவதனாலே யார் தேவனை நம்புவார்கள்? நமக்கு வருகிற விடுதலை பக்கத்து வீட்டுக்காரருடைய இதய பலகையை திறந்து, கதவை திறந்து, இயேசுதான் மெய்யான தேவன் என்று அவனுக்கு ஒரு செய்தியை சொல்லுமா? அப்படி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். நம்முடைய வாஞ்சை மாற வேண்டும். நாம் சுகம் பெற வேண்டும், நான் நலமுடன் இருக்க வேண்டும், நம்முடைய வலி நீங்க வேண்டும். இது அல்ல, கர்த்தருடைய நாம மகிமைப்பட வேண்டும். நமக்கு தருகிற விடுதலை அநேக மக்களுடைய கண்களை பிரகாசிக்க வேண்டும். அவள் தேவனை அறிய வேண்டும். 48ஆம் வசனத்தை வாசியுங்கள். நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்கள் என்று. நாம் இவனை இப்படி விட்டுவிடக் கூடாது. நம் வீட்டில் ஒரு அற்புதம் நடந்தால் கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள்
அந்த அற்புதத்தின் நிமித்தமாக தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டமும் உண்டு. அது ஜனங்களை சமாதானமாக இருக்க விடாது. இங்கு ஒரு சபை இருந்து இந்த சபையை குறித்த ஒரு கவனம் சாத்தானுக்கு இருந்தால் நிச்சயமாக இந்த சபைக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும். இது இருக்கக்கூடாது என்று ஜனங்கள் எழுப்புவார்கள். இதை பற்றி யாருமே கவலைப்படவில்லை என்றால் நாம் தேவனுடைய நோக்கத்தில் விலகி இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு நடக்கிற சம்பவங்கள், நமக்கு நடக்கிற அற்புதங்கள் சமுதாயத்தை அசைக்க வேண்டும், பிசாசுக்கு சவாலாக இருக்க வேண்டும், தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். இந்த நோக்கத்திற்காகத்தான் நாம் அற்புதத்துக்கு ஜெபம் பண்ண வேண்டும். இயேசு இந்த வாஞ்சையோடு ஜெபம் பண்ணினார். என் பிதாவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். நான் செய்கிற அற்புதம் சாத்தானை நடுங்க வைக்க வேண்டும். நான் செய்கிற அற்புதம் மனிதனுடைய இதய கதவுகளை தட்ட வேண்டும். இதுதான் தேவனுடைய நோக்கம். இந்த நோக்கத்திற்காக நாம் அற்புதங்களை விரும்புகிறோமா? அல்லது என்னுடைய வேதனை நீங்க வேண்டும், என் வலி போக வேண்டும், நான் சுகமாக இருக்க வேண்டும் என்று சராசரி காரணங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோமா? பிரியமானவர்களே, ஆகவே நாம் ஜெபம் பண்ணும்போது இந்த நோக்கத்தோடு வாஞ்சையோடு ஜெபம் பண்ண வேண்டும். அடுத்ததாக அருமையானவர்களே, அவர் ஜெபம் பண்ணும்போது இன்னொரு நோக்கம். முதல் நோக்கம் தேவ நாம மகிமை. இரண்டாவது நோக்கம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இதோ இவ்வளவு அவரை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அருமையானவர்களே, இப்போது ஆண்டவருடைய உள்ளத்தை தூண்டுவது அன்பு. லாசரு மீது கொண்ட அன்புதான் ஜெபத்துக்கு அவரை தூண்டியது. அருமையானவர்களே, இந்த நாளில் வியாதியஸ்தர் மீது நமக்கு அன்பு இல்லாவிட்டால் அற்புதம் நடக்காது. வியாதியை சுகமாக்கும் போது நாயை துரத்துவது போல இந்த ஜுரம் நீங்கி போவதாக, இந்த கேன்சர் அகன்று போவதாக இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். இப்படி சொல்வதல்ல. அருமையானவர்களே, ஒரு மன உருக்கம், அந்த வியாதியஸ்தருடைய வியாதியை நம்முடைய ஆத்துமா சுமக்க வேண்டும். கேன்சர் வியாதியை சரீரத்தில் சுமக்கிற ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ நான் ஜெபம் பண்ண போனால் our soul should carry the intensity of the disease. அந்த வியாதியினுடைய அகோரத்தை நம்முடைய ஆத்துமா உணர வேண்டும். அதுதான் வேதம் சொல்கிறது. மன உருக்கத்திலே இயேசு ஜெபம் பண்ணினார். நம்மை அது பாதிக்கும், நம்முடைய சரீரத்தை பாதிக்கும். அந்த அளவுக்கு மன உருக்கம் கொண்டு நாம் ஜெபம் பண்ணினால் the passion for the sick. முதலாவது கடவுளுக்காக, கடவுளுடைய வாஞ்சை. இரண்டாவது இந்த நோயாளிகள் மீது உள்ள வாஞ்சை. அந்த வேதனையை நம்முடைய ஆத்துமாவில் உணர்ந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். திரளான கூட்டத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு எப்படி அன்பு வெளிப்படும்? இயேசு கிறிஸ்து எல்லாருடைய உள்ளங்களையும் எல்லாருடைய பிரச்சனைகளையும் அறிந்திருக்கிறபடியினாரே மன உருக்கத்தோடு பாரத்தோடு அவர் ஜெபம் பண்ணினார். அதனாலே அங்கு அற்புதங்கள் நடந்தன. பிரியமானவர்களே, லவ் மேக்ஸ் எ மிரக்கிள். அன்புதான் அற்புதத்தை நடக்கிறது. ஆகவே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு ஆத்தும பாரம் தேவை. ஆத்மாவில் அந்த வியாதியை உணர வேண்டும். கண்களிலே கண்ணீர் இருக்க வேண்டும். அந்த பாரத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். நோக்கம் என்ன? என் தேவனுடைய நாமம் மகிமை அடைய வேண்டும். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் அற்புதத்தை நடப்பிக்கிறார்.
ஆண்டவர் லாசருடத்தில் வரும்போது பிதாவின் நாமம் மகிமைப்படைய வேண்டும், லாசரு மீது இவ்வளவாய் நேசித்தானே என்று அந்த அன்போடு வந்து அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஆகவே அற்புதம் நடக்கிறது. அருமையானவர்களே, அடுத்ததாக நம்முடைய பார்வை சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய பார்வை, பெர்செப்ஷன். கர்த்தர் இந்த வியாதியை எப்படி பார்க்கிறார், நாம் எப்படி பார்க்கிறோம்? பிரியமானவர்களே, லாசருடைய வியாதியை நாம் சரீர பிரகாரமாய் பார்க்கிறோம். அது என்ன ஜுரமோ அதை சரீர பிரகாரமாய் பார்க்கிறோம். டைபாய்டு, நிமோனியா, கேன்சர், ஏதோ ஒரு வியாதி, அதை சரீர பிரகாரமாய் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த வியாதியை சரீர பிரகாரமாய் பார்க்கவில்லை. He saw the devil's battle. சாத்தான் இந்த சரீரத்தோடு போர் தொடுக்கிறான். என் சகோதரனாகிய லாசரு மீது சாத்தான் இந்த யுத்தத்தை நடத்தி இருக்கிறான் என்று சாத்தானுக்கு விரோதமாக அவர் பார்த்தார். நாம் அப்படி வியாதியை பார்க்கிறோமா? டாக்டர் கொடுத்த விளக்கத்தின்படி ஜெபம் பண்ணாதே. டாக்டர் சொல்கிற வியாதி அகோரமா, உண்மைதான். டாக்டர் சொன்னது எதுவும் பொய்யல்ல. ஆனால் அந்த குறிப்பு ஜெபத்துக்கு தேவையில்லை. இது அகோரமானது, இது சுகமாகாது, இது மரணத்துக்கு உண்டான டாக்டர் சொன்னது உண்மை. அது பொய் சொல்றதுக்கு வரவில்லை. The medical science says so. மருத்துவ சாஸ்திரம் சொல்வதைத்தான் டாக்டர் சொல்லுவார். நாம் ஜெபம் பண்ணும்போது, நாம் அதை இந்த வியாதியை பார்க்கும்போது, இது சாத்தான் தொடுத்த போர். பிசாசானவன் இதை கொண்டு வந்திருக்கிறான். ஆகவே நான் ஜெபம் பண்ணும்போது பிசாசை எதிர்த்து ஜெபம் பண்ணுவேன். அதுதான் அந்த ஒரு பார்வை வேண்டும். இந்த சரீரத்தை பட்சிப்பது வியாதி மாத்திரமல்ல, இந்த வியாதியை அனுப்பி சாத்தான் பட்சித்துக் கொண்டிருக்கிறான் என்று நாம் பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, இப்போது பாருங்கள் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்று. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. எல்லாரும் அழுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார். அப்படி ஆவி கலங்கி போயிட்டு எல்லாரும் துயரமடைந்தார்கள். ஆனா இயேசுடைய ஆவி கலங்கிட்டு. 38ஆம் வசனத்தை வாசியுங்கள். மறுபடியும் தனக்குள் கலங்கினார். எவ்வளவாய் நேசித்தான் இவர், எவ்வளவாய் நேசித்தார் என்று சொல்லும்போது மறுபடியும் கலங்கினார். அருமையானவர்களே, 33ஆம் வசனத்திலே அவர் கலங்கினார் என்று சொல்வதற்கு அர்த்தம், கடல் அலைகள் பொங்கி எழுவது போல தேவனது உணர்வுகள் எழுந்தன. கடல் அலைகள் எப்படி திரும்ப திரும்ப பொங்கி எழுவது போல சாத்தான் இப்படி செய்தான். சத்துரு என் சிநேகிதனை தொட்டிருக்கிறான் என்று பிசாசுக்கு எதிராக தேவனுடைய எண்ண அலைகள் போர்க்குதிரையை போல எழுந்தன, கடல் அலைகளை போல எழுந்தன. அடுத்ததாக சொல்லப்பட்ட கலங்கினார் என்று சொல்றதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு போர்க்குதிரை யுத்தத்துக்கு பாய்ந்து ஓடுவது போல இயேசு கிறிஸ்துவின் உள்ளம் போர்க்குதிரையை போல எழுந்தது. யாருக்கு விரோதமாக? சாத்தானுக்கு விரோதமாக. நாம் எப்படி ஜெபம் பண்ணுகிறோம்? இயேசுவே இந்த வியாதியை நீக்கும் ஆண்டவரே, இது போகட்டும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். அல்லது ஓங்கி சத்தம் போடுவோம், இயேசுவே இது போவதாக, ஆமேன் போய்விட்டது போ. அப்படி ஜெபம் பண்ணவில்லை. போர்க்குதிரையை போல கர்த்தருடைய ஆத்மா ஆதாரம், கடல் அலையை போல சாத்தானுக்கு விரோதமாக எண்ணங்கள் பொங்கி எழுந்தன.
அப்படித்தான் ஜெபம் பண்ணி இருக்கிறார். நாமும் ஜெபம் பண்ணும்போது சாத்தானை கடிந்து கொள்ளவும் அவனை எதிர்த்து நிற்கவும் நம்முடைய ஆத்மா ஒரு போர் குதிரை போல் இருக்கட்டும். நம்முடைய ஜெபம் சாத்தானுக்கு விரோதமாக அலைகளாக எழும்பி நிற்கட்டும். அவ்விதமாக ஜெபம் பண்ணினால் அற்புதங்களை கர்த்தர் செய்ய நமக்கு வல்லமையை தருவார். அருமையானவர்களே, ஆகவே நாம் எப்படி ஜெபம் பண்ணுகிறோம் இந்த நாட்களில் இதை கற்றுக்கொள்வோம். இயேசு போர்க்குதிரையை போல நின்றார், கடல் அலைகளை போல எழுப்பி நின்றார். அதனாலே அற்புதம் நடந்தது. என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஜெபத்தை சற்று மாற்றுங்கள். The passive prayer, அதுக்காக பெரிய சத்தம் போட வேண்டும் நான் சொல்லவில்லை. ஆத்மா போர்க்குதிரையாக இருக்க வேண்டும். எண்ணங்கள் சாத்தானுக்கு விரோதமாய் வர வேண்டும். அவ்விதமான you pray the wrath of God. தேவன் எப்படி வியாதி மீது கோபமடைகிறார், எப்படி சாத்தானுடைய கிரியை. நம் வீட்டிலே ஒரு அழகான பாத்திரத்தை ஒருவன் உடைத்து போட்டால், உடைத்து போட்ட பாத்திரம் நமக்கு கோபப்படுத்துகிறது. எதற்கு? பாத்திரத்தை மீது கோபம் அல்ல. யார் மீது கோபம்? உடைத்தவன் மீது. அதுபோல வியாதியை பார்த்தது ஒரு கோபம் வியாதிக்காரன் மீது அல்ல, இவனுக்கு வியாதியை கொண்டு வந்த எதிராளியான சாத்தான் மீது உள்ள கோபம். அந்த கோபத்தில் ஜெபம் பண்ணுங்கள். You pray in the wrath. அப்படி ஒரு கோபம் வருகிறதா? சாத்தான் மீது ஒரு ஆத்திரம் வருகிறதா? இயேசு கிறிஸ்து அவ்விதமான ஆத்திர உணர்வோடு, அந்த கோப உணர்வோடு அவர் ஜெபம் பண்ணினார். அதனாலே அற்புதம் உண்டாயிற்று. அருமையானவர்களே, எவாஞ்சலிஸ்ட் ஜி லேக் என்று ஒருவர் உண்டு. பிரபலமான ஒரு நற்செய்தியாளர் எவாஞ்சலிஸ்ட் லேக். பல இடங்களுக்கு சென்று வல்லமையான பிரசங்கம் பண்ணி ஏராளமான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினவர். அவருடைய மனைவி வியாதிப்பட்டு மரண தருவாய்க்குள்ளார். லேக் தன் மனைவி படுத்திருக்கிற அறைக்குள் வந்தார். அவர் கர்த்தரை பார்த்து சொன்ன வார்த்தை, she must not die, I would not hold it. என் மனைவி சாகவே கூடாது இயேசுவே, அவள் சாவதை என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவு வைராக்கியமாகி நின்றார். என சாத்தான் கரத்தில் இப்பொழுது நான் கொடுக்க மாட்டேன். இந்த வியாதி பிசாசு கொண்டு வந்திருக்கிறான், இவன் என் மனைவியை இப்போது எடுக்க கூடாது என்று வைராக்கியமாய் ஜெபம் பண்ணினார். இந்த வியாதியும் அது கொண்டு வரும் மரணத்தையும் நான் எதிர்க்கிறேன் என்று ஜெபம் பண்ணினார். அவருடைய மனைவி சுகமானாள். என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரி, நாம் தொடர்ந்து தோற்று போய் கொண்டே இருக்கிறோம். வியாதிகளில் வெற்றி பெறவில்லை, அற்புதங்கள் அதிகமாய் நடக்கவில்லை, தேவனுடைய நாமம் வேறுள்ளே மகிமைப்படவில்லை. ஒரு ஆழமான ஒரு உணர்வுக்குள்ளே வருவோம். ஆண்டவர் எப்படி ஜெபித்தாரோ, ஆண்டவர் எப்படி வார்த்தைகளை பயன்படுத்தினாரோ அதுபோல பயன்படுத்துவோம். கர்த்தர் மகத்தான காரியத்தை செய்வார். நமக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். ஜெபம் பண்ணும்போது வைராக்கியமாக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் வைராக்கியத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். உங்கள் வீட்டில் வியாதிகள் சுத்தமாகும். உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். விசுவாசமாக இருங்கள். அருமையானவர்களே, அடுத்ததாக என்ன பிரச்சனை என்றால், நமக்கு வல்லமை குறைந்திருக்கிறது. ஜெபத்துக்கு வார்த்தைகள் இருக்கின்றன, ஆனால் அற்புதம் செய்வதற்குள்ள வல்லமையில் குறைவாக இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து
இயேசு தன் கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாசியுங்கள். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். பிரியமானவர்களே, என்ன சொல்லுகிறார்? லாசருவை எழுப்புவதற்கு ஜெபம் பண்ணவில்லை. லாசருவே வெளியே வா என்று 2 வார்த்தையை சொல்லி முடித்து விட்டார். அந்த வல்லமை எங்கிருந்து இயேசு பெற்றார்? அவர் கடவுளாக இருந்து செய்யவில்லை இந்த வேலையை. அவர் இப்போது மனிதனாக இருக்கிறார். நம்மை போல மனிதனாக இருந்து இது எப்படி செய்தார்? அவரே சொல்லுகிறார், என் பிதாவோடு நான் நேரம் செலவழித்தேன். என் பிதாவின் சமூகத்தில் அதிக நேரம் இருந்தேன். வல்லமையை பெற்று நான் அற்புதம் செய்கிறேன். அற்புதத்துக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ணவில்லை. ஏற்கனவே பிதாவின் சமூகத்தில் நேரம் செலவழிக்க வேண்டும். ஒரு வியாதிக்காக போய் ஜெபம் பண்ணக்கூடாது. ஏற்கனவே ஜெபத்திலே தரித்த மக்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய நேரத்தை தெய்வ சமூகத்தில் செலவழித்தவர்கள் மாத்திரம்தான் வியாதிக்காக ஜெபம் பண்ண முடியும். மனதிலே பாரம் வந்ததும் ஓடி போகாதே. ஜெப அறையிலே எவ்வளவு நேரம் செலவழித்தாய் தேவ பிள்ளையே? வேதத்தை எவ்வளவு நேரம் வாசித்தாய்? கர்த்தருக்கும் உனக்குள்ள உறவு என்ன? இதெல்லாம் இல்லாதபடி ஆத்திரமாய் ஓடிப்போய் இந்த வியாதி சுகமாவது சொல்லுகிறாயே, உனக்கு என்ன அதிகாரம்? என் அருமையான சகோதரனே, ஆவியானவர் சொல்வதை கேளுங்கள். உங்கள் மூலமாய் அற்புதங்கள் நடக்க வேண்டும். உங்கள் மூலமாய் தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். அதிக நேரம் ஜெப அறையிலே செலவழியுங்கள். டிவி முன் உட்கார்வதை நிறுத்துங்கள். என்னுடைய காட்சியும் பார்க்காமல் நிறுத்த சொல்லவில்லை. எத்தனையோ காட்சிகள் வருகின்றன, நிறுத்துங்கள் அருமையானவர்களே. நீங்க டிவியே பார்க்க கூடாது என்பதல்ல என் கட்டளை. எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது என்று உங்களுக்கு தெரியும். அப்படி நடந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஜெப அறையிலே நீ எவ்வளவு நேரம் செலவழிக்கிறாயோ, உன் முன்பு வேத புத்தகம் எத்தனை மணி நேரம் திறந்திருக்கிறதோ, உன் வாய் எவ்வளவாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறதோ அவ்வளவாய் உனக்கு வல்லமை உண்டு. அந்த வல்லமையோடு தான் நீ வியாதிகளை சுகமாக்குவாய். குறிப்பு சொன்னவுடனே நீ சத்தமிட்டு ஜெபம் பண்ணுவதனாலே எதுவும் நடக்காது. நீ ஜெப அறைக்குள்ளே போ. தேவ சமூகத்தின் நேரத்தை செலவழி. தேவ வல்லமையினால் நிறைந்திரு. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நீ எழுந்திரு, உன் கண்கள் திறக்கப்படுவதாக இப்படியெல்லாம் சொல்வதற்கு காரணம், ஏற்கனவே தெய்வ சமூகத்திலிருந்து வருகிறார். பிதாவின் சமூகத்தில் வந்தபடியினாலே அப்படி சொல்லுகிறார். நீங்கள் பிதாவின் சமூகத்துக்கு போகாமல் பார்வையடையமாக. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஆண்டவரிடத்தில் சொன்னாராம், ஆண்டவரே, நான் பிசாசுகளை துரத்துகிறேன், ஆனால் போகவே மாட்டேங்கிறது சில பிசாசுகள். ஆண்டவர் சொன்னாராம், பிசாசு போகாவிட்டால் நீ போய்விடு அப்படின்னார். என்ன ஆண்டவரே, பிசாசு போக மாட்டேன்னு சொன்னா நீ அந்த இடத்தை காலி பண்ணி போயிரு. இவருக்கு விளங்கல. கிராமத்துக்கு போனார். அங்க ஒரு பிசாசை பார்த்து, இயேசுவின் நாமத்திலே போ அப்படின்னார். போக மாட்டேன். அப்ப நான் போறேன். இவர் போயிட்டார். போன பிறகு திரும்ப கேட்கிறாரு, நான் வந்த பிறகு என்ன நடந்தது? பாஸ்டர், நீங்க வந்துட்டீங்க, நீங்க யாரை பார்த்து சொன்னீங்களோ, நீங்க போன கொஞ்ச நேரத்தில் கீழே விழுந்தான், புரண்டு புரண்டு கஷ்டப்பட்டு
அந்த பிசாசு அவனை விட்டு போய்விட்டது. இப்போது அவன் சுகமாகி இருக்கிறான். என்ன பாடம்? நீ அல்ல துரத்துவது, நீ அல்ல, இயேசுவின் நாமமே துரத்துகிறது. இதை கற்றுக்கொள்ள. நான் அல்ல, நான் அல்ல, நான் பிரசங்கிக்கிறேன் இயேசுவின் நாமம். அந்த நாமத்துக்கு தான் வெற்றி. எந்த ஊழியக்காரனுக்கும் வெற்றி அல்ல, இயேசுவின் நாமத்திற்கே வெற்றி. எந்த ஊழியக்காரனும் இவன் சுகமாக்கினான், இவன் விடுதலையாக்கினான் என்று எந்த தனி மனிதனுக்கும் நான் புகழ் சேர்க்க கூடாது. புகழப்பட வேண்டிய ஒரே நாமம் இயேசுவின் நாமம். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே அந்த வைராக்கியத்திலே நான் ஜெபம் பண்ணினால் அற்புதங்கள் நடக்கும். அருமையானவர்களே, ஆகவே ப்ரே இன் பிரைவேட் சேம்பர், தனி அறையிலே நீண்ட நேரம் ஜெபம் பண்ணு. நாலாவதாக, கடைசியாக, நமக்கு விடாமுயற்சி தேவை. பதில் வரவில்லை என்றது சோர்ந்து போய்விடக்கூடாது. அருமையானவர்களே, 4 நாட்கள் ஆகிவிட்டாரா, ஆனாலும் ஆண்டவர் சோர்ந்து போகவில்லையே. அடக்கம் பண்ணி ஆகிவிட்டது. சரி, மார்த்தாள் மரியாள், நீங்கள் அடக்கம் பண்ணி விட்டீர்கள், ஒன்று செய்யலாம், நான் பிரேயர் மீட்டிங் வந்து ஒரு செய்தியை கொடுத்து விட்டு போகிறேன். இப்படி ஆண்டவர் சொல்லவில்லை. அவர் சொன்னபடியே செய்தார். இது மரணத்துக்கு ஏதுவானது அல்ல என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற என் ஆண்டவர் ஒருபோதும் தாமதப்படவில்லை, சோர்வடையவில்லை, மனம் தளரவில்லை. அதை செய்தார். ஏனென்றால் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசியுங்கள். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது அல்ல என்று கர்த்தர் சொல்லியும் அவன் மரித்து போனான். நாம் விசுவாசிக்க வேண்டியது மரணத்தை அல்ல, இவன் மரிக்க மாட்டான் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். மிக கஷ்டமானது, ஒரு பெரிய அறைகூவல் அது. லாசரு மரித்திருக்கிறான். ஆண்டவர் விசுவாசிக்க சொன்னது உன் அண்ணன் மரித்து போன, உன் சகோதரன் மரித்து போனான் என்றல்ல, அவன் உயிரோடு எழுந்திருப்பான். இதைத்தான் விசுவாசிக்க சொல்லுகிறார். பிரியமானவர்கள், இந்த நாட்களில் நீங்கள் ஜெபித்து அநேக காரியங்கள் எதிரடையாக போயிருக்கலாம். கர்த்தர் என்று சொன்னார், உனக்கு வெற்றி என்று சொல்லியிருப்பார். ஆனால் உனக்கு பல பிரச்சனைகள் வருகின்றன. உனக்கு சமாதானம் என்று சொல்லியிருப்பார். சமாதான கேடுவான பல காரியங்கள் நடக்கும். நடக்கிற சம்பவங்களை விட்டு கலங்கி போகாதே. கர்த்தர் சொன்ன வார்த்தையை உறுதியாய் பற்றிக்கொள். என் சகோதரன் மரித்து போனான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று உனக்கு நான் சொல்லவில்லையா? நான் சொல்லிய வார்த்தையை நம்பு. நீ கண்ணிலே காணுகிற இந்த காட்சியை நம்பாதே. வேலை இல்லை என்று உனக்கு எழுதி கொடுக்கப்பட்ட கடிதத்தை நம்பாதே. உன்னை வேலையில் சேர்க்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை நம்பு. உன் வாழ்க்கை பிரச்சனைக்கு நடைபெற சம்பவங்களுக்கு முடிவுக்கு வராதே. ஆதியிலே கர்த்தர் உனக்கு என்ன சொன்னார் என்பதை விசுவாசி. அந்த வார்த்தை தான் உனக்கு ஜெயத்தை தருமாகவே. உனக்கு ஒரு விடாமுயற்சி வேண்டும், தளராத ஒரு மனம் வேண்டும். அருமையானவர்களே, அந்த மனம் உனக்கு ஒரு வெற்றியை தரும். பிரியமானவர்களே, இந்த நாளில் எல்லாமே எதிரடையாய் போய் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் போய்விட்டது. ஜனங்கள் பார்க்கிறார்கள், மார்த்தாள் மரியாள் என்ன சொல்லி இருந்தார் ஆண்டவர்? இது மரணத்துக்கு ஏதுவானதல்ல என்று சொல்லியிருந்தார். இப்போது என்ன நடக்கிறது? மரித்து 4 நாளாயிற்று. இவ்விதமான எதிரடையான சூழ்நிலை. ஜனங்கள் எல்லாரும் கல்லறை தோட்டத்தை பார்க்கிறார்கள். அது மூடப்பட்ட கல் சொல்கிறது, தேவனது வார்த்தை பொய்யாயிற்று.
இது மரணத்துக்கு ஏதுவானது அல்ல என்று அவர் சொன்னது பொய் என்று அந்த கல் சொல்லுகிறது. அந்த கல் சொல்லுகிறது உன் எதிர்பார்ப்பு தவறானது. அந்த கல் சொல்லுகிறது இனி லாசரு வரமாட்டான். என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலும் ஒரு கல் பேசுகிறது, சந்தேக கல். உனக்கு அது கிடைக்காது. உன் வாழ்வு ஆசீர்வாதமாகிறாது. உனக்கு வெற்றி கிடைக்காது. அந்த கல் பேசுகிறது. இப்போது அந்த தடை கல்லை, அந்த சந்தேக கல்லை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார், இந்த கல்லை புரட்டி தள்ளுங்கள் என்று. நீங்களும் உங்க இதய வாசலில் இருக்கக்கூடிய இந்த அவிசுவாசமான கல்லை நீங்கள் புரட்டி தள்ளுங்கள். அப்போது மரணத்தை ஜெயிப்பீர்கள். அப்போது பிரச்சனை ஜெயிப்பீர்கள். அருமையானவர்களே, ஆகவே மரணத்தையே ஜெயிக்கக்கூடிய ஒரு விசுவாசமும் உங்களுக்கு வேண்டும். மரித்து போனவரையே எழுப்பக்கூடிய விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்த்தார் அன்று. இன்றைக்கு மரிக்காதிருக்கிற விசுவாசத்தையும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான். சூழ்நிலைகள் எப்படியும் போகட்டும், சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கட்டும், உனக்கு தெய்வம் சொன்ன வார்த்தையை விசுவாசி. உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சமாதானமாய் சந்தோஷமாய். ஒரு கேள்வி, அப்படியானால் யாருமே மரிக்க கூடாதா? யாருமே சாகக்கூடாதா? எல்லாரையும் விசுவாசத்தினாலே எழுப்பிவிட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய அப்பொழுது எலிசா தேவனுடைய மனுஷன், அற்புதங்களை செய்தவன், மரித்தோரை எழுப்பியவன், தேசத்துக்கு பாதுகாப்பாக இருந்தவன், ஆற்றின் தண்ணீரை பிரித்தவன், மகத்தான மனிதன், எலியாவை போல 2 மடங்கு அற்புதம் செய்தவன். அவன் வியாதிப்பட்டு கிடக்கிறான். அவனுடைய வியாதியில் கர்த்தர் என்று சொல்லுகிறார், எழுந்திரு, நீ மரிப்பதில்லை என்று சொல்லவில்லை. 21ஆம் வசனம் வாசியுங்கள். எலிசா வியாதிப்பட்டு மரணமடைந்தான். கவனியுங்கள், தேவ மனிதனாகிய எலிசா வியாதிப்பட்டான். எத்தனையோ பேர் ஜெபிக்கிறார்கள், எலிசா பிழைக்க வேண்டும், எலிசா பிழைக்க வேண்டும் என்று. எலிசா மரித்தான். ஏன் அப்படி? ஒரே தரம் மரிப்பது எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மரணமே நமக்கு வரக்கூடாது என்பதற்காக கர்த்தர் ஜெபத்தை கற்றுத்தரவில்லை. தேவ திட்டத்துக்கு மாறாக இளமையில் மரிப்பது, வியாதியில் மரிப்பது, விபத்தில் மரிப்பதெல்லாம் கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். ஆகவே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், மரணமே வரக்கூடாது என்றல்ல. ஏனென்றால் மரணத்தை சபைக்கு நான் சொல்கிறேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் ஓடாதே, மெதுவாய் நட, மெதுவாய் நட. மரணத்தை தேடி ஓடாதே, முடிவை தேடி ஓடாதே, மெதுவாய் நட. முடிவு தானாய் வரும். சஞ்சலப்படாமல், கலங்காமல், விசுவாசத்தோடு இரு. தேவ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை முழுவதும் விசுவாசிப்பேன். சூழ்நிலைகள் மாறி போகலாம். ஆரம்பத்தில் கர்த்தர் என்ன சொன்னார் அதுதான் நடக்குமே தவிர சூழ்நிலைகளுக்கு தக்கபடி கர்த்தர் தன் வார்த்தையை மாற்ற மாட்டார். ஆகவே ஆண்டவரை போல வைராக்கியமாய் ஜெபம் பண்ணுவோம். பிசாசை எதிர்த்து ஜெபம் பண்ணுவோம். ஒரு போர் குதிரையை போல ஜெபம் பண்ணுவோம். கடல் அலையை போல ஜெபம் பண்ணுவோம். அற்புதத்தை எதிர்பார்த்து ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்தில் நேரத்தை செலவழித்து ஜெபம் பண்ணுவோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ சொல்ல வேண்டிய வார்த்தை
என் இயேசுவே, சொல்லுங்கள், என் இயேசுவே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஆமென்.